ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இஞ்சி தீயல் எப்படி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு 200 கிராம் இஞ்சியை தொலியை ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டு அது காஞ்ச பிறகு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது இப்போ வேகட்டும். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தொலியை ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது இந்த இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கலாம். அதே பேனில் அரை கப் அளவு துருவின தேங்காய், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாவை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறது வரை வறுத்து எடுக்கலாம். இப்போ இதை சூடார விடலாம். சூடாறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டு கடுகு தாளிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் விட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த இஞ்சி விழுதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடலாம். இப்போது 3/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு நல்ல இதை ட்ரை ஆகிறது வரை கொதிக்க விடலாம். இது மாதிரி சுண்டி ட்ரை ஆகி கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குனீங்கன்னா சுவையான ஹெல்த்தியான இஞ்சி தீயல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.